மகா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மகா சூர்யா எல்லாமே கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கௌதமும் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட வந்திருப்பாங்க. ஆனால் பணம் அதிகமாக இருக்கிறனால கௌதமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மரியாதை கொடுத்து அந்த கோவிலை நடத்துவாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா சைடில் நிற்க சொல்லிடுவாங்க. உடனே கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் இருக்கவங்கள தான் அந்த சாமி கூட மதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட ரொம்பவே வந்து தெனாவட்டா பேசுவாங்க. இதை பார்த்து காண்டான சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் கிட்ட போயிட்டு என்கிட்ட இருக்க பணம் எல்லாம் இப்போ உன்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆட்டம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பேசுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் வந்து சூர்யாவை பார்த்து, ஓ அப்படியா, அப்போ உன்னால் முடிஞ்சால் நான் ஒரு சவால் சொல்கிறேன், 100 நாளுக்குள்ளே என்கிட்ட இருக்க சொத்தை விட அதிகமாக ₹1 சம்பாரிச்சு காட்டு, அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்லுவார். உடனே வந்து சூர்யா பார்த்தீங்கன்னா நான் சவாலாக எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக உன்னை விட வந்து அதிகமாக சம்பாரித்து காட்டுறேன், அப்படி மட்டும் நான் காட்டிட்டா நீ வந்து எனக்கு அடிமையாக இருக்கணும், அப்படி மட்டும் நடக்கலை அப்படின்னா உனக்கு நான் அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஒரு சவால் போடுறாரு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மகா வந்து ஏன்னா இப்படி ஒரு சவால் போடுறாருன்னு சொல்லிட்டு சூர்யாவை பற்றி தெரியாமல் மகாவும் நினைக்கிறாங்க. சூர்யா வந்து அவர் போட்ட சவாலில் வந்து ஜெயிப்பாரா, இல்லை அப்படின்னா கௌதம்க்கு அடிமையாக போகிறாரா, யார் வந்து யாருக்கு அடிமையாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.